கிராஸ் ஈட்டிங் அண்ட் சாண்ட் ஈட்டிங் இந்த பிஹேவியரை எப்படி நிறுத்துறது? நிறைய பெட் பேரண்ட்ஸ் ரீசெண்ட் டேஸில் என்கிட்ட கேட்குற கேள்வி தாங்க. இந்த ரெண்டு ஹேபிட்டும் அவங்க ஏன் பண்ணுறாங்க, அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். கிராஸ் ஈட்டிங் அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் ஜென்ரலாக வெல்ஃப்லேருந்து வந்ததுனால அவங்க வயலில் இருக்கும்போதுலேருந்தே இந்த பிஹேவியர் அவங்க ஜீனில் இருக்குது. சம்டைம்ஸ் டாக்ஸ் அவங்களுக்கு மைல்டு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் இருந்தாலோ இல்லை அவங்க நாஷியஸாக ஃபீல் பண்ணும்போது வாமிட் பண்ணுறதுக்கோ அப்படி இல்லைன்னா அவங்க தன்னைத்தானே கம்ஃபர்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் புல்லை சாப்பிட்லாம். சாண்ட் ஈட்டிங் இந்த பிஹேவியரை நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் பைக்கான்னு சொல்லுவோம். நம்ம சின்ன குழந்தைங்களாம் ஸ்லேட் குச்சி சாப்பிட்ற மாதிரி டாக்ஸ் அவங்க கிரேவிங்க்கு அவங்க ஃபுட் இல்லாத மற்ற ஆப்ஜெக்ட்ஸை சாப்பிடுவாங்க. சில நேரங்களில் மினரல் இம்பேலன்ஸ், ப்ராப்பர் டயட் இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு பேரசைட்டிக்கான ரீசன்ஸு, அனீமியா, இதில் கூட டாக்ஸ் சாண்ட் சாப்பிட்லாம். சொல்யூஷன் நம்பர் 1, இதுக்கு அவங்களுக்கு ப்ராப்பரான டயட்டை கரெக்டான ஃப்ரீக்வன்சிலையும் கரெக்டான குவான்டிட்டிலையும் கொடுக்கணும். நம்பர் 2, கண்டிப்பாக உங்கள் பெட்ஸை ப்ராப்பராக டிவார்ம் பண்ணிவிடுங்க. நம்பர் 3, ஒருவேளை உங்கள் பெட்டுக்கு நிறைய நியூட்ரிஷனல் இம்பேலன்ஸ் கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் வெட்டுக்கிட்ட ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கான சப்ளிமெண்டல் மெடிசனை எடுத்துக்கோங்க. நம்பர் 4 அண்ட் ஃபைனல், கண்டிப்பாக உங்கள் பெட்டோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இது அவங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் போர்டமை குறைக்கிறத விட அவங்களுக்கு சாண்ட் ஈட்டிங் பிஹேவியரையும் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும்.